2 பேருக்கு திருமணம் நடந்தது சனிக்கிழமை. திங்கக்கிழமை விவாகரத்துக்கு போய் வக்கீல் ஆபீஸ்ல நிக்கிறாங்க. வக்கீல் கேட்கிறாரு, சனிக்கிழமை தானே திருமணமாச்சு, ஏன் இப்பொழுதே வந்து விட்டீர்கள், ஒரு நாள்லயே விவாகரத்துக்கு வந்து விட்டீர்கள்? அதற்கு அந்த புதுமண தம்பதிகள் சொன்னார்களாம், ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஆபீஸ் லீவு சார், இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமையே வந்திருப்போம்னு சொல்லி. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. உலகம் திருமணம் செய்கிறவர்கள் அடுத்த நாளே விவாகரத்துக்கு அப்ளை பண்றாங்க. அது உலகம். கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவ குடும்பங்களும் விவாகரத்துக்கு இன்றைக்கு கோர்ட்டு வாசலில் நிற்கிறார்கள். பரிதாபம். ஆண்டவர் விவாகரத்தை எதிர்க்கிறார். ஆண்டவருக்கு விவாகரத்துல பிரியமில்லை, உடன்பாடு இல்லை. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அதை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது விபச்சாரம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ குடும்பங்களே ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக, கவனமாயிருங்கள். விட்டு கொடுத்து வாழுங்க, தாழ்மைப்பட்டு வாழுங்க. இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் உங்களுடைய திருமண உறவை, குடும்ப வாழ்க்கையை காத்துக் கொள்ளுங்கள். கவனமாயிருங்க, விழிப்போடுங்க. தேவ பிரசனத்தை உங்களுடைய குடும்பத்திலே அனுமதித்து, தேவ பிரசனத்திற்கு இடம் கொடுத்து, ஒருத்தங்க விட்டு கொடுத்து சமாதானமாக வாழுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம்.